இன்றைக்கி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான 4 டிப்ஸு சொல்ல போகிறேன். இல்லை நீங்கள் இதை அடிஷ்னலாக பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பப்பாயா எடுத்துருக்கிறேன், பப்பாளி பழம் எடுத்துருக்கிறேன். அது பப்பாளி பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தோல், அது விதை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த நார் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தோல் சீவி எடுத்துட்டேன். தோல் சீவி எடுத்ததை வந்து செடிக்கு வந்து நான் அதை போட்டுட்டேன் தோலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கட் பண்ணின பப்பாளி பழத்தை வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நார் மாதிரி இருக்கும்ல மேலே, அதை கட் பண்ணி நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து நல்லா மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா ஃபேஸ் பவுடர் மாதிரி நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி நீங்கள் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் ஃபேஸ்க்கு. ஆன்லைனில் வந்து பப்பாயா பவுட்ரு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பப்பாயா பவுட்ரு பார்த்திங்கன்னா 87 ரூபா அந்த மாதிரி மீஷோலேயே வந்து செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் நீங்கள் பாருங்கள் லைவாக. பார்த்தீங்களா 87 ரூபாய்க்கிட்ட செல் பண்ணிகிட்ருக்காங்க. இதே வந்து பப்பாயா க்ரீமை வந்து 118 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பப்பாயா சோப்பு, பப்பாயா ஃபேஸ் வாஷு அப்படின்னு நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பப்பாயாவோட சீடு எடுத்துக்கலாம். நல்லா சீடு எடுத்து வச்சு நல்லா கழுவிக்கோங்க. இது நல்லா கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா இதையும் நம்ம ஆன்லைனில் வந்து செல் பண்ணலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் பப்பாயா இருக்கும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள். பப்பாயா சீடு 320 ரூபாவில் இருக்குது. இல்லை நீங்கள் இதோட வெரைட்டி கம்மியானது பார்த்தாலும் 65 ரூபாவில் இருக்குது. வெறும் 40 சீடே வந்து 65 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்னிங் எல்லார் வீட்லேயுமே டீ குடிப்போம். டீ குடித்த டீ தூள் வேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம டஸ்ட்பினில் தான் போடுவோம். இனிமேல் அந்த மாதிரி போடாதீங்க. அதில் இருக்கிற டீ தூளை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கடைசியில் இருக்கிற அந்த டீ தூள் மண்டியை வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏதாவது வீட்டில் செடி வளர்த்திங்க அப்படின்னா இதை வேஸ்ட்டு பண்ணாமல் செடிக்கு போடுங்க. செடி வந்து நமக்கு நல்ல க்ரோத்து கிடைக்கும். நான் எப்போயுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். ஒரு கவரில் வந்து என்றைக்குமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ இந்த வீடியோக்காக நான் கொண்டு போய் போடுறேன். ஆனால் கவரில் காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு 1 டேயில் கொண்டு போய் எல்லாத்தையும் போய் கொட்டிடுவேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணுவோம்ல, வெள்ளை பூசணி பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த விதை சீடு எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி தூக்கி வீசிடுவோம். ஆனால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அந்த விதையை வந்து நீங்கள் தூக்கி வீசாதீங்க. அதை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. எல்லாமே விதை தான். நடுவில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கு வந்துடுறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஒரு 2 கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சு வந்த உடனே இந்த ஒரு ஜூஸை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதை நான் லைவாக தான் உங்களுக்கு பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அதை நீங்கள் நல்லா மிக்ஸியில் அடிச்சிட்டு வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக தண்ணி வேணுமோ அதையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஃபில்ட்ரு பண்ணினேன், கொஞ்சம் ஜூஸ் தான் கிடச்சிச்சு. எனக்கு ஒரு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நான் ரெகுலராக குடிச்சிட்டு வருவேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.